தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. கந்தசஷ்டி விரதத்தோட வீடியோ டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம போட்ட அந்த கந்தசஷ்டி வீடியோ கிட்டத்தட்ட 4 மில்லியன் பேருக்கு மேல பார்த்திருந்தாங்க. அதுலயும் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல அவங்களுக்காகவும் வேண்டிக்கோங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் எனக்காக மட்டும் இல்லாம அவங்களுக்காகவும் வெறும் பால் மட்டுமே குடிச்சு கந்தசஷ்டி விரதம் இருந்தேன். அதோட 5வது நாள் ஈவினிங் திருச்செந்தூர் கிளம்பிட்டேன். நான் மட்டும் தான் தனியா திருச்செந்தூர் போயிருந்தேன். என் கூட யாருமே வரல. நான் மட்டும் தனியா போறேங்கிற ஒரு சின்ன பயம் எனக்குள்ள இருந்தாலும், முருகனோட வேலும், உங்களோட நம்பிக்கையும் என் கூட துணையா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் போனேன். முருகன் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு சொல்லுங்க. நான் திருச்செந்தூர் போக மிட்நைட் 11:45 ஆகிருச்சு. கோவிலுக்கு போனதுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பொது தரிசனம் கியூல போயிட்டு 12:30க்கு நின்னுட்டேன். காலையில 7:30க்கு தான் என்னால சாமி தரிசனமே பண்ண முடிஞ்சுச்சு. என்னோட விரதத்தையும் நம்மளோட வேண்டுதலையும் ஏத்துக்கிட்ட மாதிரி முருகன் எனக்கு விஸ்வரூப தரிசனத்துல காட்சி கொடுத்தாரு. என் வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவத்த முருகன் எனக்கு குடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த தரிசனம் பார்க்கறதுக்கு எனக்கு 26 வருஷம் ஆச்சு. முருகன பார்த்ததும் என்ன அறியாமலேயே என் கண்ல இருந்து தண்ணியா கொட்டிருச்சு. நீங்க முருகனை இந்த விஸ்வரூப தரிசனத்துல பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு 8:30 போல நான் சூரசம்ஹாரம் பார்க்கறதுக்காக அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டேன். கிட்டத்தட்ட 8:30ல இருந்து 5:00 வரைக்கும் ஒரே இடத்துல வெயில்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா இடம் கிடைக்கவே இல்ல. அங்க இருந்தா தான் என்னால பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். அந்த டே ஃபுல்லாமே முருகனோட முகம் தான் என் கண்ணு ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு. நல்லபடியா சூரசம்ஹாரமும் கண்ணுக்கு நிறைவா பார்த்தாச்சு. சூரசம்ஹாரம் பார்த்துட்டு கிளம்புறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன மாதிரியே தேச மங்கைக்கரசி அம்மாவும் அழுதாங்க. ஃபைனலா கந்தசஷ்டி விரதத்தை நல்லபடியா முடிச்சிட்டேன். எனக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தனால தான் இந்த வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிருச்சு. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க.